எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 3 கம்பெனி தான் வந்து தமிழ்நாட்டுல மிதிவண்டியில ரொம்ப புகழ்பெற்று இருந்துச்சு. ஒண்ணு வந்து ஹெர்குலிஸ். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கருப்பு கலர்ல பெரும்பாலும் வண்ணம் அடிச்சிருக்கும் எல்லாமுமே. அடுத்து வந்து ராலே. இந்த ராலே வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பணக்காரங்களா இருப்பாங்க. ராலே சைக்கிள்ங்கிறது ஒரு பெரிய, ஆனா எங்கேயுமே அது ராலே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. லாரி வண்டி. அது பேரே லாரி வண்டி வாங்கி கொடுக்கணும் தான் குழந்தைகள்லாம் வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்கும். அப்போ ராலே சைக்கிள் வந்து ரொம்ப வசதியானவங்களால மட்டுமே வாங்க முடியும் ஒரு சைக்கிளாக இருந்தது. இது எல்லாம் உடைச்சு வந்து 80களோட முதல்ல ஒரு சைக்கிள் கம்பெனி வந்தது, அதுதான் ஹீரோ. அந்த ஹீரோ தான் முதல் முறையா பச்சை நிறம் வண்ணம் பூசிய சைக்கிள் வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகம். அதுக்கு பின்னால முதல்ல வந்து ஹீரோ தான். அந்த ஹீரோனாலே அடையாளம் வந்து பச்சை வண்ணம். அந்த பச்சை வண்ணம் தான் இந்த மிதிவண்டி கனவுகளுக்கும் அது ரொம்ப பொருந்தும். எனக்கு நிறைய இந்த இவங்க வரைஞ்ச சித்திரம் வந்து ஹீரோ சைக்கிளாக தான் இருக்கும். ஹீரோ மிதிவண்டி வருவோம், கதைக்கு வருவோம். இதுதான் தமிழ்நாட்டோட பெரும்பாலான 3 கம்பெனி தான் நம்ம எல்லாத்துக்கும். நிறைய கம்பெனிகள் வந்துச்சு அதுக்கு பின்னால். அதில் வந்து எல்லாத்துக்குமே பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு எல்லாமே ஹீரோ சைக்கிள் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓடுறதுக்கு, விலை குறைவு, நல்லாவும் இருக்கும். ஒரு மாதிரி அந்த சீட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு 15 வருஷத்துக்கு பின்னால் தான் இந்த கதைகள் 2012 மாதிரியான ஆண்டுகள் தான் இது ஆரம்பிக்குது. இது ஆங்கிலத்தில் நான் படிச்சதில்லை, அதனால மூலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மிருதுளா கோஷியுடைய சும்மா நம்ம கூகுள் இதுலாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ரைட்டர் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க வந்து சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, அதுக்கு பின்னால் வந்து இந்த மாதிரி நாவல் எழுதியிருக்காங்க. இது 10 பருவத்துக்கு எழுதப்பட்ட நாவலாக இருந்தாலும் கூட இவங்க சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி பெரியவங்கள் படிக்க வேண்டிய நாவலாக தான் இருந்திருக்கு. ஆங்கிலத்திலையும் அங்கே வந்து எப்படியான சொற்கள் அவங்க வந்து விவரணையை சொன்னாங்க, வாக்கியங்கள் கட்டமைச்சாங்கன்னு நமக்கு தெரியல முனைவில். ஏன்னா ஆங்கிலத்தை நம்ம படிச்சிருக்கோம். அது ஜான்சி ராணி, விசாகன் அவங்க 2 பேருக்கு இருந்தால் தெரியும். ஏன்னா அவங்க தான் அதை படிச்சுட்டு நமக்கு முன்னால் அதை கொடுத்துருக்காங்க. இந்த கதைக்கு வருவோம். மிதிவண்டி கனவுகள். இதில் என்னன்னா அவங்க சொல்லின மாதிரி 100 என்கிற ஒரு பெண்ணுடைய 1 வருட கால வாழ்க்கையினுடைய நடக்கிற சம்பவங்களை மட்டுமே சித்தரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதுவும் காலக்கிரமப்படியே சித்தரிச்சுட்டு போகிறாங்க. பெருசாலாம் எங்கேயும் மாற்றியோ இல்லை நான் லீனியரில் சொல்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல என்னென்னா எனக்கு இதில் பிடிச்சது இந்த மிதிவண்டி கனவுகளுடைய நாவலில் அவங்க வந்து அந்த டெல்லியில் தென் பகுதியில் இருக்கிற ஒரு ரஜிந்தர் அப்படிங்கிற ஒரு நகர் பகுதியில் இருக்கிற ஒரு சித்தர்களை வந்து அப்படியே எழுதிக்கிட்டே போகிறாங்க. அங்கே வந்து குப்பை நிறைஞ்ச ஒரு ஏரியா இருக்கும். அந்த குப்பை லாரிகள் போகும்போது அதனுடைய கழிவுகள் வந்து தார் சாலையில் விழும். அதை வந்து நசுக்கி கிடக்க அப்படியே அந்த தார் சாலையில் மேலும் வாகனங்கள் போகும்போது இப்படி ஒரு சித்திரத்தை வந்து முதலே உருவாக்கிடுறாங்க இந்த எழுத்தாளர். அதிலிருந்து தான் நம்ம அந்த கதையை பின்பற்றுறோம். அப்புறம் அந்த குடும்பத்துக்கான அந்த எப்படி அந்த வீடு இருக்கும் அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப எளிமையான ஒரு வீடு. நம்ம அந்த நீங்கள் மும்பையெல்லாம் போனால் தெரியும். நீங்கள் மும்பை போகும்போது அல்லது சென்னையிலோட மும்பை போனீங்கன்னா விமானம் மூலம் பயணம் செஞ்சீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பே நமக்கு தெரியாது. நீல கலரில் ஒன்று போட்ட வீடுகளாக தெரியும். அது அப்படிப்பட்ட ஒரு வீடுகள் உள்ள ஒரு ஏரியா தான் இந்த இவங்க சித்தரிக்கிறது. அங்கே வந்து அந்த வீடு எப்படி அமைப்பட்டு இருந்தது, அந்த வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு அப்பா அம்மா அண்ணன் தளி இப்படி ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்திட்டு போகிறாங்க. இப்போ இது எல்லாம் விட இவங்களுக்கு 100 கதை எங்கே ரொம்ப நமக்கு வாசகனா அதோட நம்ம ஒன்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹசீனான்னு ஒரு தோழி கிடைக்கிறாங்க அவங்களுக்கு. அந்த ஹசீனா கிடைக்காம சொல்லுங்க, ஹசீனா தோழியுடைய நீங்கள் எந்த ரியாக்ஷன் காட்டாமல் இருக்கீங்களா, நான் தப்பா கேட்குறேன். ஹசீனாங்கிற அந்த தோழியோட அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு வருது. அந்த நட்பு மூலம்தான் அவங்களுடைய கதை வந்து விரியுது. நமக்கு வந்து அந்த நிலத்தோட அந்த உணர்வுகளோட நம்ம பயணம் செய்கிறோம். இதில் என்னென்னா ஒரு 4-5 சிறப்பான அம்சங்களை அத்தியாயங்களில் மிருதுளா கோஷி சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதை தமிழில் நம்ம ஊரில் படிக்கிற மாதிரி ஒரு தொழில் அதை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, முதல் வந்து ஹசீனாவோட அடிக்கடி பிரச்சனைகள் வருது. ஒரு முறை கிள்ளி வச்சிடுறாங்க. அப்புறம் அதை வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு மனம் ஒன்றது இல்லை. பட் உடனே டைரியில் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னா, மொழியில் எழுதியிருக்காங்கன்னா, நம்ம கடிதங்கள் ஒரு எழுத்தாளர் கடிதம் எழுதுனா ரொம்ப அறிவுஜீவியாகவே எழுதுவோம். நான் கடிதம் எழுதுகிற மாதிரியே நான் எழுதுவேன். படைப்பாளி எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க. அப்படி இல்லை, 100க்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் அந்த எளிமையாக கடிதம் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பான பகுதி. அதுக்கு பிறகு சித்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க பின்னால். அதுவும் அந்த 13 வயது பெண் எழுதின ஒரு மொழியிலேயே எழுதியிருக்காங்க அந்த கடிதங்கள் எல்லாமே. அது வாசிக்கணும். வாசிக்கும் போது அது ரொம்ப எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறது. அந்த பொண்ணு என்ன
அந்த பெண் வந்து என்ன மனநிலையில என்ன மொழியில நடையில அவங்களுக்கு தெரியுமோ அதில் எழுதியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான பகுதி. அது ஒரு சிறப்பான பகுதின்னு நான் நினைக்கிறேன். அந்த கடிதங்களுடைய அந்த தோழியோட இருக்கிறது. 2வது வந்து அந்த பதின் பருவத்துக்கே உண்டான சின்ன அது வந்து வெளிப்படுத்த முடியாத உடல் வலியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. 2, 3 இடங்கள்ல வந்து அவங்க தோழி அவளுக்கு இப்படித்தான் இருக்குமா, நம்ம இப்படின்னு யார்ட்டையும் சொல்லவே பகிர்ந்துக்கவே முடியாது. அது ரொம்ப நுட்பமான ஒரு இடம். அது வந்து உண்மையா வந்து ஒரு ஆணை விட பெண் வந்து ரொம்ப அதை உணர்வாங்க. ஏன்னா ஒரு 9th 10th 8th படிக்கிற அந்த வயதுல வந்து அது எல்லா பெண்களுமே அதை கடந்து வந்திருக்கணும். அதனால அதுக்கான ஒரு அது ரொம்ப நுட்பமாக சித்தரிக்கிறாங்க. இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற புறா வந்து நிறைய இருக்கிற ஒரு ஏரியா. புறாவுக்கு தீனி போடுறது, அவங்க அம்மாவுக்கு புறா பற்றிய படங்கள் பற்றிய ஒரு சில அத்தியாயங்கள் வந்து சின்ன சின்ன விவரணையில ரொம்ப நுட்பமாக இது சுற்றி காட்டுது. அதுவும் வந்து இந்த நாவல் வந்து ஒரு சிறப்பான பகுதின்னு சொல்லலாம். இன்னொன்று ஒரு பெண் வந்து முதன் முறையாக மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யறாங்க. அப்படி ஒரு அத்தியாயம் வருது. அது வந்து டெல்லிக்கு மட்டும் இல்லை, சென்னை, பெங்களூர், மும்பை எல்லா வகையான கல்கத்தா எல்லா வகையான பெருநகரங்கள் இருக்கிற எல்லா இதுக்கு வசிக்கிற இந்த பதின் பருவத்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு. ஏன்னா ஒரு பெண் வந்து அது ஒரு முஸ்லீம் பெண் நினைச்சா ஒரு மெட்ரோ ரயில் ஏறி பயணிக்கிற அளவுக்கான சூழல் இருக்காது. அதை வந்து ஒரு சில அத்தியாயங்கள்ல இந்த படைப்பாளிக்கு ரொம்ப நுட்பமாக செய்கிறாங்க. இன்னொன்று எல்லாம் கூட ஒரு நல்ல பகுதி இருக்குது. அவங்க அந்த வீட்டை பற்றி அந்த நகரத்தை பற்றி சொல்லும்போது ஷாருக்கான் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு ஒரு சின்ன விவரணை சொல்கிறாங்க. அது அந்த நாவலையே நமக்கு வந்து ஏன்னா நம்ம எல்லாரும் அறியப்பட்ட இந்தியாவில் மிக பிரபலமான ஒரு நடிகர் அங்கே பிறந்து வளர்ந்தாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு அது சின்ன இடத்துல தான் போட்டுட்டு போகிறேன். அது வரைக்கும் படிச்சுட்டு வரும்போது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக கொடுக்குது. ஏன்னா நமக்கு எனக்கெல்லாம் தெரியும், நாடக பள்ளியில் படிச்சது, அங்கே வந்து கல்லூரி படிக்க வரைக்கும் டெல்லியில் வசிச்சது எல்லாமே தெரியும். ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு அடுத்து ஹீரோவாகவே சென்னை இந்த மும்பை கூப்பிட்ட சென்னை எப்படி சிவாஜி கணேசனை ஒரு கதாநாயகனாகவே கூப்பிட்டுதோ நடிக்க வச்சதோ அதே மாதிரி மும்பைக்கு வந்து ஹேமமாலினி அந்த படத்துக்கு ஹீரோ இல்லாமல் சீரியலில் சின்ன சின்ன சீரியல் நடிச்சிட்டு இருந்த ஷாருக்கானை ஹீரோவாகவே ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. ஃப்ளைட்டில் வந்து இறங்கினவர் தான் மும்பையில் ஷாருக்கான். சாதாரண அதிர்ஷ்டம் இல்லை ஒரு ஹீரோக்களுக்கு. அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தோட வந்தவர் தான் வந்து ஷாருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நடிகரை நம்ம சொல்லும்போது அந்த பகுதியில் இருந்தாரு, அங்கிருந்து தான் வந்திருக்காரு, இவ்வளவு பிரபலமா இருக்காரு மும்பை வந்து அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல இதெல்லாமே சிறப்பு, ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல என்னன்னா மூலத்துல மாதிரியே தமிழ்லையுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு துளி கூட சிதையாம, ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன வாக்கியங்கள்ல கட்டமைச்சிருக்காங்க முனைவர் மிருதுளா கோஷி. அதை இவங்களும் கூடிய வரைக்குமே ஏன்னா நான் ஒரு பெரிய கவிஞர், எனக்கு நவீன இலக்கியம் தெரியும், நான் வந்து ரொம்ப பூடகமா எழுதுவேன் அப்படின்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா அந்த வாக்கியங்களையே, ஏன்னா ஒரு ஆங்கில சொல்லுக்கு நம்ம 2 தமிழ் சொற்களை அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ண முடியும், நிரப்ப முடியும். இப்போ நம்முடைய அறிவுஜீவியை காட்டணும் அப்படின்னா இன்னொரு கடுமையான ஒரு சொற்களை வந்து அதில் ஃபில் பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல ஜான்சி ராணி. ரொம்ப அதோட எளிமையாவே, ஏன்னா புதுமைப்பித்தன் கதைகளை பத்தி காணாசோர் எடுத்து ரொம்ப மெலிந்த சொற்களில் கனமான விஷயத்தை சொன்ன ஒரு எழுத்தாளர் படைப்பாளி அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களும் வந்து என்னன்னா இது குழந்தைகளும் வாசிக்கணும், இந்த புத்தகம் குழந்தைகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப எளிமையான சொற்களின் வழியாவே தன்னுடைய வாக்கியங்களை வந்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா ஆங்கிலத்துல வந்து எப்பவுமே என்னன்னா அண்டு போட்டு இணைச்சிருவாங்க. ஆங்கிலத்துல மூலத்துல தீபகரி படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு படிக்கல நீங்களுமே. அதனால இங்க என்னன்னா தமிழ் வந்து அப்படி எழுத முடியாது. நம்ம ஒரு வாக்கியங்களோட 100 வாக்கியங்கள் இணைச்சா அது பொருளும் வந்து கொஞ்சம் வேறுபடும். இன்னொன்று வந்து நம்மளுடைய காட்சி பூர்வமாக அதை அணுகிறதுக்கு சிக்கலாயிடும். இப்போ காற்று வீசி மழை பொழிந்து மரங்கள் முறிந்ததுன்னு நீங்க எழுதி பாருங்க, 3 வகையான காட்சி பூர்வம் அது. நம்ம குழம்பி போயிடுவோம். ஆங்கிலத்தில் வந்து சர்வசாதாரணமாக எழுதுவாங்க, அண்டு போட்டு கமா போட்டு அதை இணைப்பாங்க. இங்க வந்து அப்படி இல்லாம அதை தமிழ் நம்ம படிக்கணுங்கிற மாதிரி நீ மூலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப சின்ன சின்ன வாக்கியங்கள்ல எழுதிருக்காங்க. அந்த சித்திரம் நமக்கு வந்து அந்த காட்சி பூர்வமா வருது. இதுல என்னன்னா இதுக்கு அடுத்துதான் வருது ரொம்ப பின்பகுதியில அவங்க வரைந்த அவங்க மனதில் இருக்கிற பச்சை நிறம் மிதிவண்டி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட ஒரு கனவு. அது வந்து எப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பையன் ஒருத்தன் நட்பாங்க, அவங்க வந்து அஜித். அந்த பையனுக்கு அவங்களுக்கு அப்ப வந்து ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணு சொல்றான், ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பையனோட இப்ப இல்லை, நீங்க எந்த ஒரு கொஞ்சம் புறநகரில் போனீங்கன்னாலும் ஒரு பெண் ஒரு பையனோட பழகிட முடியாது. அதுவும் ஒரு 15-20 பெண் வந்து அவர் ஈஸியாக பழகிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெண் அஜித் ஒரு சின்ன நட்பு கிடைக்குது. இப்போ அந்த அஜித்தோட அவளுக்கு என்ன உணர்வு, அது வந்து வெறும் நட்பு தானா இல்லை வந்து அது ஒரு காதலா மாறப்போகுதா
இப்படிங்கிறது வந்து இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா அந்த நாவல் வந்து நமக்கு சொல்லுது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது எல்லா வகையான அந்த பருவத்துல பெண்கள் வந்து கடக்கக்கூடிய விஷயங்கள இவங்க வந்து அது நம்ம யூகிக்கிறோம். இது காதலா இருக்குமா, இல்ல இது காதல் தானா அப்படின்லாம். இப்போ அஜித்துக்கும் அந்த நூறுக்கான ஒரு வகையான மெல்லிய அந்த மென்மையான அந்த நட்பும் அந்த காதலும் கலந்த ஒரு இதில் தான் பயணிக்குது. இப்போ இவங்க வந்து பச்சை நிற மிதிவண்டியை கண்டடைந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது இதனுடைய இறுதி பகுதி. அதை நான் சொல்ல போறது இல்லை. இந்த பச்சை நிற மிதிவண்டியை நான் பெருசாக சொல்லலை. ஏன்னா அதை வந்து இந்த மிதிவண்டி கனவுகளை நீங்க வாங்கி படிக்கணும். வாங்கி படிச்சீங்கன்னா தான் அது உணர முடியும். ஏன்னா அந்த மிதிவண்டி கனவு தான் அதனுடைய மொத்த இதுவே. அந்த பச்சை நிற மிதிவண்டியை பத்தி நான் எதுவும் பெருசா சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அதை சொல்லிட்டா நம்ம மொத்தமே அந்த நாவலோட இறுதி பகுதி தெரிஞ்சு போயிடும். இதுல நிறைய அந்த ஒரு 4-5 அத்தியாயங்கள் ரொம்ப சிறப்பு. 100 அத்தியாயங்கள் இருக்கு. குழந்தைகளுக்கு கடவுள் எப்போதும் செவிசாய்க்கிறார் அப்படின்னு ஒரு அத்தியாயம். ரொம்ப நல்ல அத்தியாயம். கடவுளும் குழந்தையும் தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான சிறப்புகள் கொண்டது அந்த மிதிவண்டி கனவுகள். இது வந்து இந்த புத்தக காட்சிகள் நிச்சயமா கவனிக்கப்படணும். இன்னொன்னு சொல்லி இதை நான் நிறைவு பெறேன். எனக்கு வந்து நாங்க வந்து ஒரு முறை வந்து ஒரு திருமணத்துக்காக தென்காசி போவோம். இது 90களோட இறுதி பகுதி. நானும் பாஸ்கர் சக்தி எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி, எழுத்தாளர் காசி சிவகுமார் எல்லாரும் போறோம். அங்க வந்து ஆனந்தவுடன்ல அப்போ வந்து நிருபரா பணியாற்றி உதவியாசிரியராக பணியாற்றிட்டு இருந்த முருகேஷ் பாபோட கல்யாணம். அதுக்காக நாங்கள் பயணம் செய்கிறோம். அப்படியே கலாப்படியா ஒரு கூட்டம் தென்காசியில் வைக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து வரணும். நாங்கள் எல்லாமே சின்ன வயசு இளைஞர்கள். அப்போ வந்து இவங்களுடைய அண்ணன் வந்து மகேந்திரன் ஒரு நல்ல எழுத்தாளர், கவிஞர். அவருடைய தொகுப்புகள் வந்திருக்கு. கனையாளிகளெல்லாம் அப்போ சிறுகதை எழுதுவார். அவரை போய் அழைத்து போகிறதுக்காக இவங்க வீட்டுக்கு போகிறோம். அப்போ ஒரு சின்ன பையனா இளைஞனா எங்களுக்கெல்லாம் அப்படி கவனிச்ச ஒருத்தர். அப்போ அவங்க அண்ணன் அறிமுகப்படுத்துறாரு. கவிதை எழுதுவார் இவர். என் தம்பியும் கவிதை எழுதுவார், சிறுகதை எழுதுவார், நல்லா வாசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து சில வருடங்கள்லயே அவர் விசாகன்னு ஒரு விசுரூபம் எடுக்கிறாரு. நல்ல நல்ல கவிதைகளை எழுதுறாரு, கதைகள் எழுதுறாரு. அதுக்கு பிறகு பன்முக மேடைன்னு ஒரு நல்ல பதிப்பை வச்சு கொண்டு வர்றாரு. அவருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமா நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது இருக்குங்க அப்படின்னு. எனக்கு அவருக்கான அந்த சித்திரம் எனக்குள்ள இருக்கு. அவங்க வீடு எல்லாமே. இப்போ நாங்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். அப்படியான அந்த ஒரு இதுல சின்ன பையனா இருந்தவர் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்தும் முற்போக்கு தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையில சிறப்பாக இயங்குற பன்முக மேடையின் பதிப்பாளராக இயங்குற கவிஞராக எழுத்தாளர் இருக்கிற விசாகனுக்கும் இந்த வாய்ப்பை வழங்க விசாகனுக்கும் நன்றி. இன்னொன்று வந்து ஜான்சி ராணியுடைய ஏற்கனவே நான் வந்து என் பெயர் ராதாவுன்னு மாண்டவோட கதைக்கு நான் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கேன். வெறுமையின் துயர் காணம்னு அதுக்கு ஒரு தலைப்பு மாண்டவோட கதைக்கு. அப்போ எனக்கு அந்த தொகுப்பும் எனக்கு பிடித்திருந்தது. மாண்டவோட கதை இதுவும் வந்து நல்ல தொகுப்பு. அவங்களுடைய மொழிபெயர்ப்புல அவங்க வந்து ஈஸ்ட்ரோஜன் கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க வாசகர்கள். இன்னும் நிறைய எழுதணும். நேரடியான நாவல்களும் கவிதைகளும் எழுதணும்னு வாழ்த்துறேன். இந்த இடத்துல இயங்கணும். இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் இதை முடிக்கிறேன். இங்க வந்த ஒரு நமக்கு எல்லாருக்கும் அறிவுமான ஒரு படைப்பாளி. அவங்க வந்து குழந்தை அனிதா. அவங்க வந்து நாவல் எழுதியிருக்காங்க, சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, கவிதைகள் 2 கவிதை எழுதியிருக்காங்க. ஆண்டாள் மாதிரி எவ்வாவாயின்னு தலைப்பிலேயே ஒரு மார்கழி மாச கவிதை எழுதியிருக்காங்க. நல்ல நுட்பமா நவீனமா. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் வாழ்த்து. அது வந்து ஆமா. இலட்சியம் தான் நாங்க வரும்போது பார்த்தோம். காலையில தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. இந்த புத்தகம் காட்சி கவனிக்கணும். வாழ்த்தி இந்த வாய்ப்பு நன்றி.